வணக்கம். லதாஸ் ஹெர்பல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுக்கு பொடிங்க. சுக்கு பொடி செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் வச்சுருப்பீங்க. இந்த பொருட்கள் நீங்கள் கடையில் வாங்க வேண்டியதில்லை. அதெல்லாம் எவ்வளோ தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியா 1 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு. இது பார்லி அரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க கடையில், நீங்கள் வச்சுருப்பீங்க வீட்டில். இது 1 டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இது லவங்கம் ஒரு 10 லவங்கம் போட்டுக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் ஒரு 10 கிராம். இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருளுங்க. இப்போ அடுத்தது கடையில் வாங்கக்கூடிய பொருள் நான் சொல்கிறேன் பாருங்க. சுக்கு ஒரு 15 கிராமுங்க. இது கடையில் வாங்க வேண்டியதுங்க. அடுத்தது பனங்கற்கண்டு. இது பெரிய பெரிய பனங்கற்கண்டுங்க. இது ஒரு 15 கிராமுங்க. அரிசி திப்ளிங்க. இது ஒரு 10 கிராம் கடையில் வாங்கினேங்க. வால் மிளகு பார்த்திங்களா, இந்த வால் கோடு மாதிரி இருக்கும் பாருங்க. இது வால் மிளகுன்னு கேட்டால் கொடுப்பாங்க, 10 கிராம். அடுத்தது சதகுப்பை, இது ஒரு 10 கிராம். காஞ்ச நெல்லிக்காய், இது ஒரு 10 கிராம். இது பிரிஞ்சியில் போட முடியுங்களா, பெரிய பட்டை, இது ஒரு துண்டு போட்டுக்கணுங்க. இதில் உள்ள எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டியதுங்க. 10 கிராம் வாங்கிக்கோங்க. அதுவே நிறைய வரும் உங்களுக்கு பொடி பண்ணிங்கன்னா. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் அதிமதுரம். இது ஒரு 10 கிராமுங்க. அடுத்தது அஸ்வகந்தா, இது ஒரு 10 கிராம். இது சித்தரத்து பார்த்திங்களா, இது ஒரு 10 கிராம். இது நெருஞ்சி முள்னு சொல்லுவாங்க, இது ஒரு 10 கிராம். அடுத்தது இது கோரைக்கிழங்குங்க, இது ஒரு 10 கிராம். இது அமுக்கணாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இது ஒரு 10 கிராம். இது பரங்கி பட்டை, இது ஒரு 10 கிராம். இது கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க, இது ஒரு 10 கிராம். இப்போ இதில் உள்ள பொருளெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் மிக்சியில் மசிய கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு கல் இருக்கும் பார்த்திங்களா, அதை நல்லா இடிச்சிட்டு நுணுக்குனதுக்கப்புறம் வறுக்கணும் வானலியில். அதுக்கப்புறமா தான் நம்ம பொடி பண்ணணும். இப்போ சர்க்கரை, இந்த கனமான பொருளெல்லாம் நம்ம மிக்சியில் அரைக்கணுன்னா இந்த வெள்ளை சர்க்கரை போட்டால் தான் உங்களுக்கு நைஸாக சன்னமாக வரும். அதனால் வெள்ளை சர்க்கரை ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோங்க. இது மஞ்சள் தூள், இது ஒரு 25 கிராம் எடுத்துக்கிறோம். அடுத்தது இது வெள்ளை மிளகு தூள், தூளாகவே இருக்கிறனால நான் ஒரு 25 கிராம் எடுத்துக்கிறேன். நீங்கள் முழு வெள்ளை மிளகு கிடச்சின்னா ஒரு 10 கிராம் போதும். அதை பொடிச்சு வச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனு ஓமமும். பாருங்கள், இஞ்சி பூண்டு கல்லில் எல்லாத்தையும் 1-2 இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இதுக்கப்புறம் தான் நம்ம இப்போது கடாயில் வறுக்க போகிறோம். பாருங்கள், அடுப்பு முதல்ல பற்ற வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம சின்ன சின்ன பொருளாக, பொடியாக இல்ல பொருளெல்லாம் முதல்ல போட்டு வறுக்கிறேங்க. முதல்ல மிளகு போடுறோம். அடுத்தது தனியா, அதுக்கப்புறமா சீரகம், பார்லி, வெந்தயம், சோம்பு, லவங்கம், இதெல்லாம் முதல்ல போட்டுறாங்க. இது வறுபட்டு இருக்கும்போதே இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இந்த வால் மிளகு சொன்னீங்களா, மருந்து பொருள், வால் மிளகு, திப்பிலி, காஞ்ச நெல்லிக்காய், அடுத்தது சதகுப்பை, இதெல்லாம் போட்டு வறுக்கிறேங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூனு ஓமமும் கொஞ்சம் போட்டுடலாங்க. கடைசியாக போடுறாங்க அந்த ஓமத்தை. பார்த்திங்களா, இப்போ நல்லா படப்படன்னு சத்தம் வருது இல்லைங்களா. இப்போ நம்ம இது தட்டில் எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போ இந்த கனமான பொருள் இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அதே மாதிரி தான் 1 by 1 போட்டு வறுக்கணும். முதல்ல சுக்கு போடுறோங்க. அடுத்தது கோரைக்கிழங்கு, இது அதிமதுரம், பட்டை, அஸ்வகந்தா, பரங்கி பட்டை, இது எல்லாம் போடுறோம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாங்க. இதை பாருங்க. அடுத்தது அமுக்கணாங்கிழங்கு, அஸ்வகந்தா, நெருஞ்சி முள், கண்டங்கத்திரி, இதையும் போட்டுடலாங்க. பார்த்திங்களா, இப்போ நல்லா வறுத்துட்டோம். இதையும் தட்டில் கொட்டி ஆற வைக்கிறேங்க. இப்போ ஏலக்காவை கடைசியில் போட்டு வறுக்கிறேங்க. ஏலக்காவை கொஞ்சம் நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு சர்க்கரையோடு சேர்த்து வறுக்கும்போது நல்லா பொடிவாகும். இந்த சூட்லேயே கடைசியில் பனங்கற்கண்டு, பெரிய பனங்கற்கண்டாக இருந்தால் நம்ம போடலாம். சின்ன பொடி பனங்கண்டா தேவையில்லை, அப்படியே நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இந்த பனங்கற்கண்டு போட்டால் போதும். இப்போ நாம் மிக்சியில் அரைக்க போகலாம். பார்த்திங்களா, அந்த பொடியை வறுத்து வச்சல நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் கொட்டுறோங்க. இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறோம். அப்போ தான் உங்களுக்கு திப்பி இல்லாமல் நல்லா சன்னமாக வரும் பவுடர். பறிச்சு கொண்டு வரங்க. பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாங்க. இப்போ அடுத்தது கனமாக வறுத்து வச்சோன்னீங்களா இடித்து, அதை போடுறோங்க. இதையும் போடும்போது சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக தான் போடணும். ஏன்னா சீக்கிரத்தில் மசியாது இந்த பொருள்லாம். அதனால தான் நம்ம சர்க்கரையை கொஞ்சம் போட்டுக்கிறோம்.
பாருங்கள், இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுடலாம். அடுத்தது வெள்ளை மிளகுத்தூள், இதையும் போட்டுருங்க. இப்போ இது நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்டு வரணும். பார்த்தீங்களா எவ்வளோ சன்னமாக அரைச்சிருக்கோம். இப்போ இது வந்து நிறைய ஹார்டான ஐட்டம் போடுறதுனால அரைப்படுறதுக்கு லேட் ஆகும், திப்பிக்காக நிற்கும். அதனால் சர்க்கரை வந்து பத்தலைனாக்கா இன்னும் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் 2வது போட்டேன். போட்டதுக்கப்புறம் தான் இந்தமாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்துச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம கொட்டிக்கலாங்க இதையும். இப்போது அடுத்தது இது பெரிய பனங்கற்கண்டு, அதனால் 1 2 இடித்து வச்சுருக்கோம். சின்ன பனங்கற்கண்டா நீங்கள் அப்படியே போடலாம். ஏலக்காவை நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை போட போகிறோம். இதுலேயும் நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனாக வரும் பவுடர். இப்போ மீதமுள்ள அந்த சர்க்கரையும் போட்டு நம்ம அரைச்சி கொண்டு வரலாங்க. பார்த்தீங்களா, பனங்கற்கண்டு, ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு பொடிச்சது. இதையும் இப்போ நம்ம கலந்துடுறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் இதை ஜெலிக்க போகிறோம். ஜெலிச்சாதான் பட்டை வேர்லாம் அது திப்பியாக நிற்கும், குடிக்கும்போது தொண்டையில் மாட்டோம். அதனால் இப்போவே நம்ம ஜெலிச்சிட்டோம்னா நைஸாக இருக்கும், உங்களுக்கு தொண்டையில் மாட்டாது. இப்போ நான் ஜெலிச்சு கொண்டு வரேங்க. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ சன்னமாக ஜெலிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து ஜெலிச்சு வச்ச திப்பி. இந்த திப்பியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் டீ தூளில் கலந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். நார்மலாக வெந்நீர்லையும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். நல்லா மணமாக வாசனையாக இருக்குங்க. இப்போ இந்த பவுடரை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடான பாலில் கலந்து கொண்டு வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரு சுவையான சத்தான சுக்குப்பொடி நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த சுக்குப்பொடியை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேனும் நெய்யும் கலந்து நம்ம கொடுக்கலாங்க. கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பால், சூடான பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து கொடுக்கலாம். பால் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு நல்லா தண்ணி வெந்நீர் போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாங்க. டீலே நீங்கள் இதை கலந்து கொடுக்கலாம். காஃபி போடும்போது 2 ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம். நம்ம ஜெலிச்சு வச்ச திப்பி இருக்கு இல்லைங்களா, அந்த திப்பியை கூட நீங்கள் டீ தூளில் போட்டு கலந்து குடிக்கலாம். ரொம்ப சத்தாக இருக்குங்க, ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த பவுட்ரு வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்லாம். தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சளி, இருமல், பித்தம், வாயு, வயிறு உப்புசம் இதெல்லாம் வந்து சரி பண்ணுங்க. பெரியவங்களுக்கு வந்து நல்ல நரம்பு தளர்ச்சி வராதுங்க. கை கால் வலி, முட்டி வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு சரி செய்யுங்க. சத்தானதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதாஸ் ஹெர்பல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.